எனக்கு ஏற்படும் சோதனை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்குது. அது எப்படித்தான் முடியும் என்று யோசிக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது யோபு 23:10. நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். மோசே பார்வோனின் அரச மாளிகையில் சகல கலைகளையும் கற்று தேறினவனாகவே வளர்க்கப்பட்டார். ஆனால் தாயின் மூலமாக தன் ஜனங்களுக்காக வைராக்கியம் கொள்ள வேண்டும் என்று கற்பிக்கப்பட்டார். ஆனால் நாள் வரும் முன்னே அவருடைய லீடர்ஷிப் அதிகாரத்தை அவரே கையில் எடுத்துக்கொண்டு ஒரே ஒரு மனிதனை கொன்றார். அதன் விளைவு எல்லாருக்கும் பயந்து, பார்வோனுக்கும் பயந்து ஊரை விட்டே ஓட வேண்டிய சூழ்நிலை வந்தது. இது யாரால் வந்தது? நிச்சயமாய் கர்த்தரால். அவருக்கு என்று ஒரு வழியை கர்த்தர் ஏற்படுத்தி இருந்தார். அந்த வழி மீதியான் தேசத்து வனாந்திர மார்க்கமாய் அவரை நடத்தியது. அரசர் மாளிகையில் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டார். ஆனால் கோபத்தை மேற்கொள்ளுவதையும் பொறுமையையும் கற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த வனாந்திர வாழ்க்கை அவருக்கு பொறுமையையும் சாந்தத்தையும் கற்றுக் கொடுத்தது. சாந்த குணமுள்ளவர் என்று கர்த்தரை சர்டிபிகேட் கொடுத்தார். அதற்கு பிறகே தன் ஜனங்களை நடத்தும் ஒரு தலைவனாக தேவன் அவரை தெரிந்து கொண்டார். பக்குவப்படும் முன் பார்வோன் மாளிகையில் ஒரு மனிதனை கொன்று பயந்து ஓடியவர். பக்குவப்பட்ட பின் பார்வோனும் அவன் சேனையும் அழிய இவரே காரணமாயிருந்தார். சங்கீதம் 119:71 நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமாங்க, நம்முடைய சோதனை, நமக்கு வரும் உபத்திரவம் எல்லாமே நம்மை பக்குவப்படுத்துகிறதாகவும் தேவனுக்கு பிரயோஜனமான பாத்திரமாகவும் நம்மை மாற்றிக்கொள்கிறது. ஏசாயா 48:10 நம்மை அவர் உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொண்டார். வெள்ளியை புடமிடுகிறது போல் புடமிடுகிறார். அது நம்மை அழிக்க இல்லை, அநேகரை ஆக்குகிறவர்களாக நம்மை ஆக்க தேவன் அப்படி செய்கிறார். கவலைய விடுங்க. இப்ப நீங்க நடக்கிற வழி என்னன்னே புரியலையா? உங்க வழி அவருக்கு தெரியும். அவர்தான் உங்களை நடத்துகிறார். ஒவ்வொரு சோதனைகளிலும் உங்களை ஜெயிக்கிறவராக, ஜெயாளியாக, அநேகருக்கு பிரயோஜனமாக உங்களை பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நம்பிக்கையோடு இருங்க. சீக்கிரமாய் உங்கள் சோதனை காலம் முடிந்து அதற்குரிய பிரதிபலனும் வர காத்திருக்கிறது. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், என்னுடைய சோதனை காலம் உம்முடைய பயிற்சி கூடமாயிருக்கிறது. இந்த நாட்களில் என்னை பக்குவப்படுத்தி பொன்னாய் விளங்கச் செய்து அநேகருக்கு பிரயோஜனமாய் வைக்க போறதற்காக நன்றி. இதை நான் அடைய தேவையான பொறுமையும் காத்திருப்பையும் தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.